வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மத்தியான உணவு தான். கேபேஜ் பொரியல் வச்சாச்சு, ரைஸு ஃபினிஷ் பண்ணிட்டோம், மீன் வறுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, குஸ்ஸா, அதுக்கப்புறம் நம்மளோட அழகான பாவக்காய் எல்லாம் போட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து தேங்காய்லாம் சேர்த்து அழகான ஒரு டிஷ்ஷு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது உடைச்சி ஒடித்த முட்டைக்கறி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி மத்தியானோட ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வச்சுக்கோங்க, இந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறியக்கூடாது, லைட்டாக பொரிஞ்ச போதும். அதுக்கப்புறம் நம்மளோட பெரிய வெங்காயம் நல்ல விடும். அதாவது நாங்கள் நாகர்கோவில் வந்து வேறு மாதிரி செய்வோம், தேங்காயெல்லாம் அரைச்சி பண்ணுவோம். அவன் இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் சிம்பிளாக இப்படி செய்கிறேன். ஸோ இன்னொரு நாள் அரைச்சி விட்டது வந்து தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது சூப்பராக இருக்கும். இதை விட கறி குழம்பே மிஞ்சாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ எல்லாமே சேம் தான், பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்ல உப்பு போட்டு வளட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சியில் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா தனித்தனியாக அரைக்கினாலும் அரைக்கலாம், தனித்தனியாக அரைக்கினாலும் அரைக்கலாம். நான் சேர்த்து அரைக்கிறேன், ஏன்னா டைம் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஆனியன் வந்து வெந்தாச்சு, நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டோம். இந்த ஸ்மெல்லு போகட்டு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா, இப்போ பார்த்திங்கன்னா எரிவுக்கு நம்மளோட சில்லி 1 ஸ்பூனு தான், ஸ்பூன்லேயும் போடலாம், நமக்கு அளவுக்காக அப்படி போட்டிருக்கேன். இனி மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகு. காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்காங்க, காரம் பார்த்துட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, கரம் மசாலா, காஷ்மீர் பொடி, சாதா மிளகு, உப்பு இவ்வளோத்தையும் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. நல்லா கொதித்து வரட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர அது வேகணும், உடச்சி இது பிச்சு விட்டுறக்கூடாது. இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலவி தூவிட்டா நம்மளோட முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக இப்படி கொத்தமல்லி இலையை தூவிட்டா நம்ம இது வந்து கட்டியாக சோத்துக்களை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடலாம். இதேமாரி வேறு வேறு லஞ்ச் பாக்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய், டேக் கேர்.